அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். சில பேரை மாத கடைசியில் வச்சு செய்யுங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வச்சு என்னை செஞ்சிருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்ரு போயிடுச்சு, ஹீட்டர் சுவிட்சு போயிடுச்சு, ஃபேனில் ரெகுலேட்டர் 2 போயிடுச்சு, பைப்பு 2 உடஞ்சிட்டு, எல்லாம் படாத பாடுபடுத்திடுச்சுங்க. சரி என்ன பண்ணுறது, எதாக இருந்தாலும் பார்த்து தானே ஆகணும். நான் ரொம்ப பாவம், எனக்கு நானே தான் பாவப்பட்டுக்கணுங்க. அதனால் ஆளை சொல்லி வர சொல்லி இன்றைக்கி வச்சு எல்லாம் பார்த்து எல்லாம் ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க. முடித்ததுனால இன்றைக்கி எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல. அதனால் சிம்பிளாக இன்றைக்கி லஞ்சு செஞ்சுருக்கேன். என்ன நான் பிரியாணி செஞ்சாலும் உங்கள்கிட்ட தான் காட்டுறேன், சிம்பிளாக செஞ்சாலும் உங்கள்கிட்ட தான் காட்டுறேன். அதனால் உங்கள்கிட்ட காட்டுறேன். சுட சுட சோறுங்க. இது வந்து நேற்று வச்ச மீன் குழம்புங்க. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நல்லாயிருக்கும், நேற்று சாப்பிட்றத நல்லாயிருக்கும். அப்புறம் பொரிச்ச மீன் 2 இருந்துச்சு, அதையும் வச்சுக்கிட்டேன் சூடு பண்ணி. இது முருங்கைக்கீரை வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து பிள்ளைக்கு தயிர், நாங்கள் மீன் சாப்பிடும்போது தயிர் சாப்பிட மாட்டோம், பூனைக்கு தயிர் சூடு கொடுப்போம். அதுக்கப்புறம் அப்பளம் கொத்தவரங்காய் வத்தல், இந்த சோத்தில் போட்ட படையான்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கு சின்ன பொண்ணு காலையிலேருந்து சப்பாத்தியும் முட்டை பூஜை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் முடக்கத்தான் களி செஞ்சேன். இது சாயந்தரம் பிள்ளைங்களுக்கு டீவி குடிக்கும் போது இதை சூடு பண்ணி கொடுத்துருவாங்க. இவ்வளோதாங்க மதியானம் எங்கள் வீட்டில் லஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் எதிர்த்த வீட்டில் அசோகா வந்துச்சுங்க, அவங்க வந்து கொடுத்து விட்டாங்க. இது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அதையும் சூடு பண்ணி வச்சுருக்கேன்.